அத்தியாயம் 12 மாநில சுயாட்சி. திமுக எழுப்பிவரும் லட்சிய முழக்கங்களுள் முக்கியமானது. அண்ணா காலத்தில் இருந்து தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டுவரும் இந்த கோரிக்கை குறித்து தெரிந்து கொள்வதற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த முரசொலி மாறன் 1974 இல் எழுதி வெளியான மாநில சுயாட்சி புத்தகத்தில் பதிவு செய்திருக்கும் தகவல் ஒன்றை பார்த்துவிடுவது அவசியம். 1971 பொதுத்தேர்தல் நேரத்திலே அப்போது இந்தியன் ஏர்லைன்ஸ் தலைவராக இருந்த திரு. மோகன் குமாரமங்கலத்துக்கு அரசியலில் நுழைய வேண்டும் என்கிற ஆசை ஏற்பட்டது. இந்திரா காங்கிரசின் சார்பாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட நினைத்தார். ஆனால் இந்திரா காங்கிரஸ் திமுகவோடு உடன்பாட்டுக்கு வராவிட்டால் தாம் போட்டியிடப் போவதில்லை என்று பகிரங்கமாக அறிவித்தார். அப்படி ஒரு உடன்பாடு வேண்டுமென்றும் விரும்பினார். அந்த நேரம் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள விருந்தினர் மாளிகையில் கழகத் தலைவர் கலைஞரும் பொதுச் செயலாளர் நாவலரும் கழக வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதில் ஈடுபட்டிருந்தனர். வேறு பணி குறித்து அவர்களோடு பேசுவதற்காக வந்திருந்த நானும் முரசொலி மாறன் அங்கு இருந்தேன். அப்போது மோகன் குமாரமங்கலம் என்று ஒரு சீட்டு வந்தது. இருவரையும் சந்திப்பதற்காக அவர் வந்து வெளியே காத்திருந்தார். பிறகு அனுமதி பெற்று உள்ளே வந்தார். வணக்கம் என்ற வாழ்த்துகள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. ஆனால் திரு. மோகன் குமாரமங்கலம் மட்டும் நின்று கொண்டே இருந்தார். அங்கே உட்காருவதற்கு போதுமான நாற்காலிகள் இருந்தன. கலைஞரும் நாவலரும் வற்புறுத்தி உட்காரச் சொன்ன பிறகுதான் அவர் உட்கார்ந்தார். இதை நேரில் இருந்து பார்த்தவர்களில் நானும் ஒருவன். அதற்கு பிறகு திரு. மோகன் குமாரமங்கலம் திமுகவின் ஆதரவை பெற்றார் என்பதை சொல்ல வேண்டியதில்லை. பாண்டிச்சேரியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு தில்லிக்குச் சென்று அமைச்சரானார். பிறகு நிலைமை என்ன? எந்த கழகத் தலைவர் பொதுச் செயலாளர் முன்னிலையில் உட்காருவதற்கு தயக்கம் காட்டினாரோ அதே திரு. மோகன் குமாரமங்கலம் அந்த கழகத்தின் ஆட்சியை கவிழ்க்காமல் விடமாட்டேன் என்று கச்சை கட்டி புறப்பட்டார். இதற்காக திரு. குமாரமங்கலத்தை மட்டும் குறை சொல்லி பயனில்லை. அவர் அரசியலில் அதிக அனுபவம் இல்லாதவர். திடீரென்று அமைச்சராகிறார். சுற்றிலும் திரும்பி பார்க்கிறார். மத்திய அரசின் தளவாடச் சாலையிலே மாநில அரசை எடுப்பதற்கும் கவிழ்ப்பதற்கும் பட்டினி போடுவதற்கும் மிரட்டுவதற்கும் அங்கே விதவிதமான ஆயுதங்கள் அரசியல் அமைப்புச் சட்டத்திலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஜமீன்தார் வீட்டு பிள்ளையில்லையா? அந்த ஆயுதங்களை வைத்து விளையாடி பார்த்தால் என்ன என்று ஆசை எழுகிறது. இந்தச் சாமானிய பயல்களை போய் ஆதரவு கேட்கும்படி நமது நிலைமை ஆகிவிட்டதே. முதலில் அவர்களை தொலைப்போம் என்ற மனப்பான்மை எழுகிறது. இதற்கெல்லாம் யார் காரணம்? மத்திய அரசிலே அத்தகைய ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே இருப்பவர்கள் ஏதோ மேலே வானுலகில் இருப்பதாக கருதி கொள்கிறார்கள். பூலோகத்தில் கீழே இருக்கிற மாநில அரசுகளை அற்பமாக நினைக்கிறார்கள். தில்லிக்குச் சென்றால் ஒரு குழந்தைக்கு கூட இந்த உணர்வு வரும். அதிகார குவிப்பும் திரண்ட நிதி ஆதாரங்களும் மத்தியிலே உள்ளவர்களுக்கு மமதையை கொடுத்திருக்கின்றன. திராவிட நாடு பிரிவினை கோரிக்கையை கைவிட்ட பிறகு இந்தி ஆதிக்க ஒழிப்பு, தமிழ்மொழி, தமிழ் இன, தமிழ் மரபின் மேம்பாடு, தமிழ்நாட்டின் உரிமைகள், அதன் நியாயமான பங்கு, சுரண்டல் ஒழிப்பு ஆகிய இலட்சியங்களை அரசியல் சட்டத்துக்கு உட்பட்ட முறையில் இந்திய ஒற்றுமைக்குச் சிறிதும் குந்தகம் ஏற்படாத வகையில் அரசியல் சட்டத்தை திருத்தி அடைவதற்கு திமுக ஏற்றுக்கொண்ட கொள்கை பாதைதான் மாநில சுயாட்சி. இதை அண்ணா முதலமைச்சரான பிறகு சென்ற முதல் டெல்லி பயணத்தின்போதே தெளிவுபடுத்தினார். ஏப்ரல் 8, 1967 அன்று டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அண்ணா. மாநிலங்களுக்கு போதுமான அதிகாரங்களை வழங்கிவிட்டு நாட்டின் ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையையும் பாதுகாப்பதற்கு எவ்வளவு அதிகாரங்கள் தேவையோ அவற்றை மட்டும் மத்திய அரசு வைத்துக்கொண்டால் போதும். அண்ணாவின் மறைவுக்குப் பிறகு கருணாநிதி தலைமையிலான திமுக அரசும் திமுகவும் மாநில சுயாட்சி கொள்கையை தொடர்ந்து வலியுறுத்தின. மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தரவேண்டும் என்று நீதிபதி ராஜமன்னார் தலைமையில் குழு ஒன்றும் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் மாநில சுயாட்சி என்றால் என்ன? அதன் அவசியம் என்ன என்பது பற்றி பார்த்துவிடுவது நல்லது. பொதுவாக மாநில அரசுகளுக்கு நிறைய நிர்வாக அதிகாரங்கள் இருக்கின்றன. அவற்றை கொண்டு எத்தனை திட்டங்களை வேண்டுமானாலும் தீட்டலாம். ஆனால் அவற்றுக்கு தேவையான நிதியை மத்திய அரசிடம் இருந்துதான் வாங்க வேண்டும். கொடுக்கும் இடத்தில் மத்திய அரசும் வாங்கும் இடத்தில் மாநில அரசும் இருக்கிறது. இந்த நிதி எங்கிருந்து வருகிறது? இந்தியாவில் இருக்கும் அனைத்து மாநிலங்களிலும் வாழும் மக்கள் மத்திய அரசுக்கு கொடுக்கும் வரி, மத்திய அரசு வெளிநாடுகளில் இருந்து கடனாகப் பெறுகின்ற நிதி என்ற இரண்டும் சேர்ந்துதான் மத்திய அரசின் கைகளுக்கு செல்கின்றன. அந்த நிதியை திட்டக்குழு, நிதிக்குழு, மத்திய நிதி அமைச்சகம் ஆகியவற்றின் மூலம் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கொடுக்கிறது. நிதிகளை திரட்டித்தரும் மாநில அரசுகளுக்கு அவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கான அதிகாரம் என்பது சொற்பமாக இருப்பதுதான் மாநில அரசுகளை அதிருப்தியடை செய்தது. இந்த இடத்தில் அதிகாரம் என்பது நிதி ஆதாரங்களை பெற்றுக்கொள்வதற்கான வரி விதிக்கும் அதிகாரங்கள். ஆனால் அதிக நிதி திரளக்கூடிய வரிகளை எல்லாம் மத்திய அரசே விதிக்கிறது.
நிதி குறைவாகவோ அல்லது பூஜ்ஜியமாகவோ திரளக்கூடிய வரிகளை மட்டும்தான் மாநில அரசு விதிக்க முடியும். மத்திய அரசு பட்டியலில் வருமான வரி, ஏற்றுமதி இறக்குமதி தீர்வை, கம்பெனிகளின் நிகர வருமானத்தின் மீது விதிக்கப்படும் கார்ப்பரேஷன் வரி, வாரிசு வரி, எஸ்டேட் வரி, சொத்து வரி என்று மொத்தம் 12 வரிகள் வருகின்றன. மாநில அரசு பட்டியலில் நில வரி, விவசாய வருமான வரி, விவசாய நிலத்துக்கான எஸ்டேட் வரி, மனையின் மீதும் கட்டடங்கள் மீதும் போடப்படுகிற வரி, மதுபானங்களின் மீது போடப்படும் எக்சைஸ் வரி, மின்சார பயன்பாடு மற்றும் விற்பனையின் மீது போடப்படும் வரி, விற்பனை வரி, சரக்கு மற்றும் பயணிகள் மீதான வரி, வாகன வரி, கால்நடை மற்றும் படகுகள் மீதான வரி, சுங்கவரி, தொழில் வரி, தலைவரி, கேளிக்கை வரி, முத்திரைத்தாள் வரி என்று மொத்தம் 19 வரிகள் வருகின்றன. எண்ணிக்கையை பொறுத்து மாநில அரசு அதிக வரிகளை விதிக்கலாம். ஆனால் நிதி அளவை கொண்டு பார்த்தால் மத்திய அரசு விதிக்கும் வரிகள் மூலமாகவே அதிக நிதி திரளும். விற்பனை வரி ஒன்றின் மூலமாகத்தான் மாநில அரசு அதிக நிதியை திரட்ட முடியும். மற்ற அனைத்துமே பயன்படுத்த முடியாத அல்லது பயன்கள் குறைவான வரிகள்தான். நிதி விவகாரத்தில் மட்டும்தான் மாநில அரசுகள் பெற்றுக்கொள்ளும் கீழான நிலையில் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. மற்ற அதிகாரங்களிலும் மத்திய அரசுதான் மேலோங்கி நிற்கிறது. அதற்கு கட்டுப்படும் நிலையில்தான் மாநில அரசுகள் இருக்கின்றன. ஒரு காலத்தில் மாநில அரசுகளின் வசம் இருந்த பல அதிகாரங்கள் மெல்ல மெல்ல மத்திய அரசின் வசம் சென்றுவிட்டன. உதாரணமாக அறநிலையங்கள், அறக்கட்டளைகள், சமய கட்டளைகள் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் மாண்டேகு செம்ஸ்போர்ட்டு சீர்திருத்தங்களின்படி மாநில அரசின் வசமே இருந்தது. ஆனால் சுதந்திரத்துக்குப் பிறகு மத்திய அரசின் வசம் சென்றுவிட்டது. தேசிய நெடுஞ்சாலை போல தேசிய நீர்வழி என்று நாடாளுமன்றத்தால் பிரகடனப்படுத்தப்படும் நீர்வழிகள் மீதும் அதில் செலுத்தப்படும் கலன்கள் மீதும் மாநிலங்களுக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது. இப்படி பல அதிகாரங்கள் மாநில அரசிடம் இருந்து பறிக்கப்பட்டு மத்திய அரசின் வசம் சென்றுவிட்டன. இதனால் மாநில அரசுகள் மிகவும் பலவீனமாகிவிட்டன. இந்த சூழ்நிலையில்தான் ஏப்ரல் 16, 1974 அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தீர்மானம் முன்மொழியப்பட்டது. அதை முன்மொழிந்து பேசினார் முதலமைச்சர் கருணாநிதி. மாநில சுயாட்சி பற்றியும் ராஜமன்னார் குழுவின் பரிந்துரைகள் பற்றியும் தமிழ்நாடு அரசின் கருத்துரைகளையும் ராஜமன்னார் குழுவின் அறிக்கையையும் இப்பேரவை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு பல்வேறு மொழி, நாகரிகம், பண்பாடு ஆகியவற்றைக் கொண்ட இந்திய நாட்டின் ஒருமைப்பாட்டை பேணிக்காக்கவும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் மக்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட மாநில ஆட்சிகள் தடையின்றி செயல்படவும் மாநில சுயாட்சி பற்றியும் ராஜமன்னார் குழுவின் பரிந்துரைகள் மீதும் தமிழ்நாடு அரசு அளித்திருக்கும் கருத்துக்களை மத்திய அரசு ஏற்று மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி கொண்ட உண்மையான கூட்டாட்சி முறையை உருவாக்கும் அடிப்படையில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உடனடியாக திருத்தப்பட வேண்டும் என்று இப்பேரவை முடிவு செய்கிறது. சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தீர்மானம் கொண்டுவரப்பட்டபோது அதற்கு அதிமுக ஆதரவளிக்கவில்லை. மாறாக ராஜமன்னார் குழுவின் அறிக்கையை கடுமையாக விமர்சனம் செய்தது அதிமுக. ராஜமன்னார் குழுவின் அறிக்கை சட்டமன்ற உறுப்பினர்கள் படிப்பதற்கு தகுதியுடைய புத்தகம் அல்ல, உயர்நிலைப் பள்ளியில் படிக்கின்ற மாணவன் கூட பயன்படுத்த இதில் எந்தவிதமான கருத்தும் இல்லை. குப்பைக்கூடியில் தூக்கி எறியப்பட வேண்டிய அறிக்கை இது என்பதுதான் அதிமுகவின் கருத்து. தவிரவும் மாநில சுயாட்சி என்ற பதத்தை அண்ணா பயன்படுத்தினாரா என்ற கேள்வியையும் எழுப்பினர். மாநில சுயாட்சி கோரிக்கை என்பது திமுகவினர் கண்டுபிடித்த கொள்கையோ கோரிக்கையோ அல்ல, மாறாக காங்கிரஸ் கட்சி தொடக்க காலத்தில் வலியுறுத்திய கொள்கைதான் என்று ஒரு சிலரும் தமிழரசுக் கழக தலைவர் ம. பொ. சிவஞானம் பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வரும் கொள்கையை திமுகவும் கருணாநிதியும் கைப்பற்றிக் கொண்டனர் என்றும் விமர்சனங்கள் எழுந்தன. அவற்றுக்கு சட்டமேலவையிலேயே விளக்கம் கொடுத்தார் ம. பொ. சிவஞானம். யாரோ சொன்னார்களாம், ம. பொ. சீன் கொள்கையை கருணாநிதி எடுத்துக்கொண்டார் என்று. ஆணவம் இல்லாமல் மட்டுமல்ல, அடக்கத்தால் மட்டுமல்ல, சத்தியமாகவும் சொல்கிறேன். இந்த தத்துவம் எனக்குச் சொந்தமல்ல. இது அகில உலகின் அரசியல் சாத்திரம், சரித்திரம். அதற்காக ஒரு இயக்கத்தை தொடங்கியவன் என்ற சிறப்பு எனக்கு இருக்கலாமே ஒழிய சுயாட்சி தத்துவமே எனக்கு ஏகபோகமல்ல. பிறகு முதலமைச்சர் கருணாநிதி விவாதங்களுக்கு பதிலளிக்கும்போது மாநில சுயாட்சியின் அவசியம் பற்றி பேசினார். 1973-74 நிதிநிலை அறிக்கையில் மால்கோ தேசியமயமாக்கப்பட வேண்டும் என்று அறிவித்தோம். அதற்கான சட்ட நகலை மத்திய அரசுக்கு அனுப்பினோம். ஆனால் இதுவரையில் அந்த பிரச்னை என்னவாயிற்று? முடியுமா முடியாதா என்கின்ற எந்த திட்டவட்டமான பதிலும் இல்லை. தொழிலாளிகளுக்கு நிர்வாகத்திலே பொறுப்பு, முதலீட்டில் பங்கு என்ற திட்டத்தை அறிவித்து விதிமுறைகள் வகுத்து மசோதா கொண்டுவந்து இன்றைக்கு அந்த சட்டம் மத்திய சர்க்காருடைய தயவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது.
சோளம், கம்பு, கேழ்வரகு போன்ற சிறுதானியங்கள் ஒரு மாநிலத்தில் இருந்து இன்னொரு மாநிலத்துக்குச் செல்லக்கூடாது என்று தடை இருந்தது. அந்த தடையை மத்திய சர்க்கார் நீக்கிவிட்டார்கள். யாரை கேட்டுக்கொண்டு நீக்கினார்கள்? நம் மாநிலத்தை கலந்து கொண்டு செய்யப்பட்டதா? இல்லை. எண்ணெய் விலையை ஓரளவுக்காவது கட்டுப்படுத்தலாம் என்றுதான் வேர்க்கடலைக்கு லெவி வேண்டும் என்றும் வியாபாரத்துக்கு லைசென்ஸ் தரப்பட வேண்டும் என்றும் அதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு வேண்டும் என்றும் அனுமதி கேட்டோம். இதுவரை அந்த அனுமதி தரப்படவில்லை. மத்திய அரசின் அனுமதி இல்லாமலேயே எண்ணெய் டிப்போக்களுக்கு மண்ணெண்ணெய் விநியோகம் செய்ய உத்தரவிடுகிற அதிகாரம் இதுவரை மாநிலத்துக்கு இருந்தது. ஆனால் திடீரென்று 1972 இல் இந்த அதிகாரத்தை மத்திய அரசு எடுத்துக்கொண்டது. எனவே அதிகாரம் கேட்பது இங்கே அமர்ந்திருக்கிற அமைச்சர் பெருமக்கள் அந்த அதிகாரத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவா? அதிகாரம் எங்களுக்காக அல்ல, மாநிலத்துக்காக கேட்கிறோம். அது புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் மாநில சுயாட்சி என்று சொல்கிறோம். மாநில சுயாட்சி என்பது தேவையின் அடிப்படையில் எழுந்த அரசியல் கோரிக்கையே தவிர அரசியல் கட்சியின் கோரிக்கை அல்ல என்று ஜூலை 21, 1968 இல் நடைபெற்ற மாநாட்டில் அண்ணா பேசினார். 5 நாள்கள் நடந்த விவாதத்துக்குப் பிறகு மாநில சுயாட்சி தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. தீர்மானத்துக்கு ஆதரவாக 161 பேரும் எதிராக 23 பேரும் வாக்களித்தனர். அதிமுக கால அவகாசம் போதவில்லை என்று கூறி வாக்கெடுப்பு நடக்கும் சமயத்தில் வெளிநடப்பு செய்துவிட்டது. அண்ணாவின் உயில் என்று கருதப்பட்ட மாநில சுயாட்சி தீர்மானத்துக்கு அண்ணா திமுக ஆதரவளிக்காதபோதும் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.